இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு இந்த மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காயம், ஓமம், கருப்பு எள்ளு. இப்போ நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 1.5 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தேங்காய் வந்து ஆட்டி பால் புழிஞ்சு எடுத்துக்குவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். நம்ம வந்து தேங்காய் பால் ஆட்டியாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு வடிகட்டியில் பால் வடிகட்டிது. நம்ம தேங்காய் பால் ஆட்டி ஃபஸ்ட்டு வர்ற பால் எடுத்து மாவு பிசைஞ்சோன்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து பொடியாக நுணுக்கிக்குவேன். அடுப்பில் கடாய் வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சமான தீயிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டுக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இது சூடு ஆறணும்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா பவுடராக நுணுக்கிக்குவோம். நைஸான சல்லடை வச்சு நல்லா சலிச்சுக்குவோம். இப்போ இந்த கப்பி வேஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எந்த மெஷரிங் கப்பால் அரிசி மாவு அளந்தோமோ அதே மெஷரிங் கப்பில் நம்ம உளுந்து மாவும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 3 கப்பு போட்டிருக்கேன். 3 கப்புக்கு இதில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தான் உளுந்து மாவு சேர்த்துக்கணும். எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். நல்லா மாவு பிசைகிற மாதிரி. அது கூடவே நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவு அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அதையும் சேர்த்துக்குவோம். லைட்டாக ஒரு அரை சிட்டிகை ஓமம் நல்லா அப்படி லைட்டாக கசக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கணும். இப்போ நான் இந்த மாவுக்கு ஏற்ப இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் செக்லாட்டின கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இங்கே மாவு பிசைஞ்சுக்குவோம். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு இல்லைன்னா நெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா எல்லா மாவோடையும் சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. அதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்துருக்கோம் பாருங்கள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்குவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துக்குவோம். எனக்கு பத்தலை. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம்.
இப்போ மாவு இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி 3 கண் ஓட்டை இருக்குல்ல, அந்த அச்சு எடுத்துருக்கேன் நான். இப்போ அதில் மாவை ஃபில் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மாவு ஊற்றி உள்ள ஆரம்பிச்சுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சரி, முறுக்கை லைட்டாக திருப்பி விட்டுக்குவோம். இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுன்னா திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்கடிக்கு இதில் லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கணும். இப்போ இந்த 2 முறுக்கு இன்னும் வேகலை, இது வெந்துருச்சு பாருங்கள், நுரை அடங்கிருச்சு. அப்போ நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கை. எல்லா முறுக்குமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு 3 கப்பு அளவுக்கு போட்டேன். இப்போ எனக்கு ஒரு 25 முறுக்கு அளவுக்கு வந்திருக்கு. நம்ம சுடுறதை பொறுத்து, பெருசாக வேணாலும் பெருசாக கூட சுட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா முறுமுறுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். அம்மா அந்த தேங்காய் பால் முறுக்கு நச்சுன்னு செம்மையாக சூப்பராக இருக்குங்கம்மா. நல்லா பொறுன்னு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.